சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஓபிஎஸ் திமுகவில் வேணால் சேர்ந்துருக்கலாம். மிக விரைவில் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேரப்போகிறாருங்கிற தகவல் தான் இப்போது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவில் எதிரொலிச்சிட்டு இருக்கு. அது என்னது புதிய சர்ப்ரைஸாக இருக்குன்னு கேட்டால் ஆமாம், அதற்கான வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுவோம். இன்னொன்று, விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் அவர் மனைவி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீலாங்கரை வீட்டில் என்ன அனுமதிக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது தனிப்பட்ட பிரச்சனை. பொதுவெளியில் இன்னொரு பிரச்சனை விஜய்க்கு இருக்குது. அதாவது கட்சிக்குள்ள புசி ஆனந்த் வந்து நேரடியாக விஜய் கூட மோதி இருக்கிற விஷயங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. நக்கீரனில் அது கவர் ஸ்டோரியாக வெளியாகிருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். இன்றைக்கி மகளிர் தினத்தில் விஜய் என்ன விதமான அறிவிக்க போகிறார்? நாளைக்கு மகளிர் தினம். இன்றைக்கி அதுக்கான விழா நடக்கிறப்ப மனைவியும் மகளும் வீட்டில் இல்லாதப்ப என்னத்தை அறிவிப்ப மகளிருக்காக கொடுக்க போகிறாங்கிற கேள்வி இயக்குனர் அமீர் உள்ளிட்டோரே எழுப்பியிருக்காங்க. மறைமுகமாக அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இந்த விஜய் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாஜக தரப்புல இருந்து ஒரு மிக முக்கியமான கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு யாரு? விஜய் வந்து முக்கியமா நினைக்கல நீங்க. விஜய் முக்கியம்தான். ஆனா அந்த முக்கியத்துவத்தை அவர் எப்படி எடுத்துட்டு போறாருன்னு தான் இன்னும் கேள்விக்குறியாரு எல்லாத்துக்கும். அந்த முக்கியத்துவத்தை எப்படி பயன்படுத்துறாரு, சர்ச்சைக்குரிய வகையில மாத்துறாரா, இல்ல அவரும் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வர போறாரான்னு சொல்லிட்டு இன்னும் பல கேள்விகள்லாம் அவர் மீது இருக்கு. மகளிர் அணி கூட்டத்துக்கு வர்றதுக்காக பெண்கள் வந்து ஒரு வேன்ல கொடி கட்டி வந்துட்டு இருக்காங்க. அதற்கு பின்னாடி தாவேகா தலைவர் விஜய் வண்டி வருது. அந்த விஜய் வண்டி எவ்வளவு ஸ்பீடா அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகுது பாத்தீங்களா? அதெல்லாம் பெரிய அளவுல வைரல் ஆகுதுங்க. நீங்க என்ன அசால்ட்டா சொல்றீங்க? அவன் முன்னாடி போகணும்ல. நீங்க சாதாரணமா சொல்றீங்க. தலைவரே நம்மளை ஒட்டி போறாரு, நம்மளை தாண்டி போறாரு. எவ்வளவு இருந்தா வெளில இருப்பாரு அவர். சீக்கிரம் போய் ஹோட்டல்ல சேர்ந்ததுன்னா கூட்டத்தை நடத்த முடியும். ஏன்னா 3 to 5 டைம் கொடுத்துட்டீங்க. டைமுக்குள்ள முடிச்சாகணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வேற போடுறீங்க. அதனால வந்து மகளிருக்கான வாக்குறுதி என்ன அறிவிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு கிளம்பினாலும் இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிர்ப்பும் கிளம்பிட்டு தான் பார்க்கப்படுது. தனிப்பட்ட விஷயம் ஆகட்டும், அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னா, பாஜக கூட்டணியில விஜய் சேர போறாரு. அதாவது பாஜக கூட்டணின்னு சொல்றதா அதிமுக கூட்டணின்னு சொல்றதான்னு தெரியல. அதுல பல குழப்பம் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில தான் பெரிய பேசு பொருளை மாறிட்டு இருக்கு. பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. தாவேகா வந்து பாஜகவோட சேர்ந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்அஃபிஷியல் டாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால வரக்கூடிய நாட்களில் இப்போ மோடிலாம் கூட தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? வரக்கூடிய நாட்களில் ஆமாம் திருச்சிக்கு வர போறாரு. வரக்கூடிய நாட்களில் உண்மையிலேயே தாவேகா வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பாங்களா? அப்படி வச்சாங்க அப்படின்னா யாருக்கு இதில் சாதகம், யாருக்கு பாதகம்? எப்பெல்லாம் பாஜக வந்து மாநில கட்சிகளை விழுங்கிட்டு மாநில கட்சிகளை காலி பண்ணிட்டு எங்கெல்லாம் பாஜக வந்து வளர்ந்துட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் இங்க வந்து பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைக்கு மத்தியிலையும் நான் தான் தமிழ்நாடு தான் நான் சொல்லிட்டு உயர்த்தி பேசிட்டு இருக்கிற விஜய் வந்து அவருடைய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போவாரா? உண்மையிலேயே விஜய் வந்து இண்டிபெண்டா போட்டி போட்டா மட்டும்தான் அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் பேசப்பட்டது. அதனாலதான் பெருசா கட்சிக்குள்ள ஒரு அணுகாம இருந்தாங்க கூட்டணிக்கு. ஏன்னா இப்போ வந்து இவரே போய் பாஜக சேர்றாரு அப்படின்னா, கூட்டணியில சேர்றாரு அப்படின்னா, அப்ப இது வரைக்கும் பாஜக அகைன்ஸ்டா பெருசா அரசியலே பண்ணல. இது வரைக்கும் சிலிண்டர் வேலை நடுராத்திரியோட ராத்திரியா 60 ரூபா ஏற்றிருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வந்து 60 ரூபா கொடுங்க சார்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அப்படின்னா இது வந்து பெண்களை பாதிக்கலையா? இந்த விஷயத்துக்கு அதிகம் பாதிக்கப்படுறது யாரு? குடும்பங்கள் தானே பாதிக்கப்படுது. அதில் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்கல்ல. அவங்களுக்காக தமிழ்நாடு நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்ற விஜய் குரல் கொடுக்கணும்ல. எதுவுமே கொடுக்கலையே இது வரைக்கும். அறிக்கையே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரோட அந்த கூட்டத்தில் பேசினார்ல, இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரியா இருக்குன்ற மாதிரி பேசினார்ல. அப்ப எதற்கு பயந்து இப்ப பாஜக கூட்டணி வைக்கிறாரு? அப்போ சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் அந்த சிபிஎஃப்சி அதுக்கான சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை என்ன பேசினாங்க அப்படின்னா, விஜயை வந்து பாஜக கூட்டணியில கொண்டு வந்துடும் சொல்லிட்டு தான் சிபிஐ விசாரணை கையில் எடுத்தாங்க. அதனாலதான் விஜய் ரொம்ப டைட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க பேசப்பட்டது. அப்போ விஜய் உண்மையிலுமே பாஜக சேர்ந்தார் அப்படின்னா அதான் அர்த்தம். அப்போ இல்லை நம்ம இது ஏன் வந்து நம்ம சொல்லலாம், விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் இந்த ஸ்பெகுலேஷனை வச்சு நீங்க ஏன் டிபேட் பண்றீங்கன்னு கேட்கலாம். ஆனால் நம்ம விஜயினுடைய கடந்த கால ட்ராக்லேருந்து அதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்னவா இருக்குன்னா, கடந்த காலத்தில் பாருங்கள், நீட்டு எதிராக இருக்குது, தமிழக அரசு இதில் என்ன செய்யும், தமிழக அரசு தீர்மானம் போட்டுடுச்சு, அதை வரவேற்கிறோன்னு சொல்கிறதும் அவர் தான். இப்போ வெறுமனே தீர்மானம் போட்டு ஏமாத்துறதுனால என்ன ஆகிட போகுது, நீங்கள் நீட்டு வந்து அந்த ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறதும் அவர் தான். ஆளுநர்
கையெழுத்து போட்டா அது வந்து அப்ரூவ் ஆக போகுது. ஆளுநர் கையெழுத்து போடலைங்கிறதான பிரச்சனை. அப்ப விஜய் யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? ஆளுநர் நோக்கியே கேள்வி போவாது. திமுக சரியில்லைங்கிறாரு, சரி ஓகே. கடந்த காலங்களில் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மேடையிலெல்லாம் கலைஞரை வந்து அவருக்கு சிலை வைக்கணும்லாம் பேசினவர் தான் விஜய். இப்போ அவருக்கு ஏன் சிலை வைக்கிறீங்கன்னு கேள்வி வைக்கிறது அவரே. ஸோ அவருடைய அரசியல் பயணங்கிறதே நிறைய முரண்பாடுகளோடு தான் இருக்குது, ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் இப்போ ஏன் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற செய்தி பெரிதாக்கப்படுது அப்படின்னா, இது வரைக்கும் பாஜக அந்த டோரை க்ளோஸ் பண்ணல, தாவேக்காவும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணல. அப்போ ஏதோ ஒரு புள்ளி தான் தேவைப்படுது ரெண்டு பேரும் பொதுவெளியில ஒன்னா சேர்ந்து செயல்படுறதுக்கு. அந்த புள்ளி என்னங்கிறத நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா சங்கீதாங்கிற ஒரு ப்ரெஷரும் விஜய்க்கு வருது. அவர் மனைவி இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் திமுக சொல்லி தான் அவங்க செயல்படுறாங்கன்னு சொன்னாலும் விஜயோட நடவடிக்கை எப்படி இருக்கு? அவர் பொதுவெளியில நடிகையோட வராரு, திருமண விழாவில் பங்கேற்கிறாரு அப்படின்னா கட்சிக்காரங்களே விஜய் வந்து கைவிடுற நிலையை நோக்கி நகர்றாங்க. முடியல, முட்டு கொடுத்து எங்களால் தாங்க முடியலங்கிற அளவுக்கு அவங்க வேதனையை வெளிப்படுத்துறாங்க, பொது வெளியிலேயே சொல்றாங்க. இப்போ டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த சிபிஐ பிரச்சனை ஒரு பக்கம், சிபிஎஃப்சி பிரச்சனை ஒரு பக்கம், இந்த மாதிரி மனைவி குடும்பம் இது சார்ந்த பிரச்சனை ஒரு பக்கம், கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது விஜய்க்கு இந்த பிரச்சனைலாம் இல்லாம நேரடியா நாற்காலியில முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட்டா தேவலான்னு தோணுது. அது எப்படிங்க? அதுக்கு அவர் நினைக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை எதிர்கொண்டுதானே நீங்க பதவிக்கு வர முடியும். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எங்களுக்கு, ஏன்னா நாங்க பாட்டுக்கு வருவோம், நாங்க பாட்டு பிரச்சாரம் பண்ணுவோம், மற்றதில் நீங்க பாத்துங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. கரூர் மேட்டர்ல இருந்து மனைவி விவகாரம் வரைக்கும் பாருங்களேன், எல்லாமே நான் இதுலயும் தலையிட மாட்டேன், அதுவா சார்ட் அவுட் ஆகிடும், சரியாயிடணும், அதுக்கான வேலையில யாரோ பாத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, பாஜக இது எல்லாமே வச்சு வாங்க உள்ள, ஏன்னா நீங்க வந்து தமிழிசையோட ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி பார்க்கலாம், திடீர்னு வந்து இப்போ மாறி மாறி பேசுவாங்க. ஆனாலும் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருப்பாங்க. ஏன்னா விஜய் இது வரைக்கும் கடுமையாக பாஜகவை எதிர்க்கல. விஜய் இங்கே கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்றது, அவர் வந்து நேசசக்தின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ இவங்க யாருமே விஜயை கூப்பிடல. வாங்க வாங்கன்னு சொல்றது இவர் கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக தான். தமிழிசை போன்றவர் தான் தொடர்ந்து முன்னெடுத்துட்டே இருக்காங்க. நயினாரும் சொல்றாரு. இதுல பெருசா இப்போ எல்லாருமே சொல்ற அந்த வார்த்தை தான், பாலிடிக்ஸ் இஸ் ப்ரூட்டல்னு சொல்லுவாங்க. அரசியல் வந்து கொடூரமாக தான் இருக்கும், கொடுமையாக தான் இருக்கும். கரூர் சம்பவம். ஆமாம், அது வந்து தாங்கி நின்று நிலச்சி நின்னா மட்டும்தான் எதிர லாங் டேர்மாக அரசியல் நிற்க முடியும். இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, பாஜகவோட விஜய் சேர்றதுக்கு ஒரு ஆர்வம் விஜய்க்கே இருந்துதோன்னு தோணுது. ஏன்னா அதனால தான் வந்து முக்கியமான பிரச்சனைகள்ல விஜய் குரல் கொடுக்காம இருந்தார். உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றத்துல ஏன் பேசாம இருந்தார் அப்படின்னா, நாளைக்கு பாஜகவோட சேர நிலைமை நமக்கு வரலாம், ஒருவேளை விஜய் ஆசைப்பட்டாரான்னு தெரியல பாஜகவோட சேர்றதுக்காண்டி. அதனால திருப்பரங்குன்றத்தை பத்தி பெருசா பேசல, பட்ஜெட்டை பத்தி பெருசா பேசல, மத்திய அரசாங்கம் அந்த சர்ச்சைக்குரிய திட்டங்களை பத்தி பெருசா எங்கேயும் பேசல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றமாகட்டும், விலைவாசி உயர்வுக்கு யார் காரணம்? அதாவது சொல்றது முக்கியமான பாயிண்ட், திருப்பரங்குன்றத்தை பேசல. இவரு தான் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வட மாநிலங்களில் தாக்கப்படும் பொழுது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் பொழுது அதற்கான எதிர்வினை ஆற்றலை எங்கேயுமே மூச்சு பேச்சு விடலை. அதே மாதிரி விவசாயி, நான் தான் விவசாயின்னு தோல்ல துண்டு போட்டு போயிட்டு பேசினார் இல்லையா, விவசாய கூலிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்துச்சு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல. அந்த நாட்களையும் குறைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழுக்கு இவர் தான் தமிழ்நாடுங்கிறார் இல்லையா, அந்த தமிழுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதாவது சமஸ்கிருதத்தை கொண்டு வைக்கிறாங்க, ஆங்கிலத்துக்கு வைக்கல. இவங்க சமஸ்கிருத திணிப்புகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, எதற்குமே விஜய் வந்து வாயை திறக்கல. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ங்கிறது, நைட்டு ஏற்றப்பட்ட சிலிண்டர் விலைக்கு கூட அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்போ திமுக ஏதாச்சும் பண்ணியிருந்தா இந்நேரம் முதல் ரியாக்ஷன், நாங்குநேரிக்கு முதல் ரியாக்ஷன் விஜய் தான் கொடுக்குறாரு. அதற்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு. அப்போ இவ்வளோ வேகமா, இவ்வளோ அட்டென்டிவா, இவ்வளோ ப்ரோஆக்டிவா இருக்கிற விஜய் பாஜகன்னா ஏன் அப்படியே சைலண்ட் மோடு, டிஎன்டி மோடு போட்டு போயிடுறாருன்னு தெரியல. முதல்ல இந்த ஃபாசிசம்னா நீங்க பாஜக ஃபாசிசம் நீங்கன்னா பாயசமா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ விஜயோட பார்வையில ஃபாசிசத்தை விஜய் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் அந்த பேச்சு வைக்கப்பட்டது. அப்போ இப்போ எப்படி பாஜகன்ற ஃபாசிசத்தை விஜய் ஏத்துக்குவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இப்போ தொண்டர்களே என்ன ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னா, தனிப்பட்ட விஜய்க்கே பாயசம் போட்டாங்க, வேற வழி இல்லாம. ஆமா, இப்போ தொண்டர்களுக்கே என்னன்னா, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில வந்த பிரச்சனைனால இப்போ சில பேர்லாம் விலகி போயிட்டாங்க இல்லையா. இப்போ அவங்களோட ஆசை என்னன்னா, 2026 அவரே தெளிவா சொல்றாரு, ஒன்னு டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு தான் வராரு. அப்போ அவங்களோட ஆசை என்னன்னா, 2026 விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு. சோசியல் மீடியால ஒன்னு இது ஒன்னு அது எப்படி ஆமா அப்படிதான் பேசிட்டு இருக்கான். 2026 விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு, அந்த கனவோட தொண்டர்கள் இருக்காங்க. அதனாலதான் எல்லா இடங்களுக்கும் வந்து நாங்க மாற்றமா வந்துருவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டமா விஜய் வந்து அதை முன்னிறுத்தி பேசிட்டே இருக்காரு. நாங்க தனித்து போட்டி போடுறோம், எல்லா இதுக்கும் வேட்பாளர் நிறுத்த போறோம், 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நாங்க தான் சிஎம் அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா,
பாஜக சிஎம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. கொழுக்கட்டையை டக்குன்னு உள்ளங்கையில பிடிச்சி அப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க, அப்படிதாங்க நினைக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் சிஎம் ஆகவே முடியாது. ஏற்கனவே சிஎம் இருந்தவங்களை தூக்கி போட்டு இவங்க சிஎம் வர்றவங்க பாஜக சாபம் விடுறீங்க விஜய்க்கு பாவங்க. இல்லைங்க, இருக்கிற ஃபேக்டை சொல்றேன். மகாராஷ்டிரால பாக்குறோம், பீகார்ல பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு அனுபவமான அரசியல்வாதி. அவருக்கே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமான இடங்கள்ல பாஜக கொடுத்துடாதீங்க, தப்பித்தவரை அதிமுக கொடுத்துடுச்சு அப்படின்னா பீகார்ல பண்ண தமிழ்நாட்டில் பண்றதா சொல்றாங்க. அதனால அதுல அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக அவங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிருக்காங்க பாஜக கூட. இப்ப நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சிஎம் போஸ்ட் பாஜக கொடுப்பாங்க? இதனால் வரைக்கும் பாஜக ஏன் விஜய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லாம இருந்துச்சுன்னா அவரே வந்துருவாரு. இல்ல, காங்கிரஸ் அங்க போறதுக்கான சில சமிஞ்சைகள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் அங்க வந்துரும் நம்பப்பட்டது. காங்கிரஸ் அங்க போயிட்டுனாலே போதும், அவங்க வந்து திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம்னு நம்பி இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் அங்க போக போறதுல முடிவாயிடுச்சு, கேட் இழுத்து லாக் பண்ணியாச்சு. இனிமே விஜய் எதுக்கு நீங்க தெண்டமா அங்க நிக்கிறீங்க, இங்கே வந்துருங்க, ஓரணியில நின்னா நம்ம வெற்றி வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய அஜெண்டா. இந்த அரசியல் புரியலீங்க. இப்ப என்னன்னா கொஞ்ச நாள் தான் இப்போ வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கும் காங்கிரஸோட போறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா சொல்லப்பட்டது. அப்ப விஜயோட இன்ட்ரெஸ்ட் தான் என்ன? காங்கிரஸோட போறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பாஜகவோட போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெண்டு எதிர் துருவங்களா இருக்கக்கூடிய கட்சிகள். இல்ல அதுதான் அஜெண்டா. இப்ப காங்கிரஸ் கூட போற வரைக்கும் அவர் வந்து அவர் சொன்ன விஷயம், நான் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதன் மூலமாக திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்க முடியும், திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். இப்போ காங்கிரஸ் அதுக்கான வாய்ப்பை தரல, காங்கிரஸ் அங்கே போகல, திமுக சில வேலைகள் பார்த்து காங்கிரஸை தக்க வச்சுட்டாங்க. பாஜகவோட சேர்றதன் மூலமாக திமுக வீழ்த்த முடியும்ல. ஏன்னா இங்கே அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கு, அங்கே நிறைய கட்சிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சில வாக்கு வங்கி இருக்கு. அப்படின்னா நாம ஏன் அங்கே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு விஜய்க்கு ஒரு ஆசை. அதை பாஜகவும் பயன்படுத்துது. இதை வந்து அவங்க வந்து ஈஸியாக சமாளிச்சுப்பாங்க. திமுக பாஜகவோட கூட்டணியில் இல்லையா, அவங்களும் தானே திராவிட கட்சிங்கிறாங்க, அவங்களும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, அதிமுக இருந்திருக்கு, நாங்கள் போனால் மட்டும் என்ன தப்பு, எங்கள் எல்லாருடைய ஒரே நோக்கம் திமுக வீழ்த்துறது தான், திமுக வீழ்த்திட்டோம்னா நாங்கள் வந்து எங்கள் அரசியல் நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு அப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அதுதான் நம்ம சென்சேஷன்ல கேட்டே வரும். விஜயோட நோக்கம் என்பது திமுக வீழ்த்துவது, ஆட்சிக்கு வர்றதா. திமுக வீழ்த்துவது அப்போனா பாஜக சேர்ந்துருங்க, ஆட்சிக்கு வர அந்த ஆட்சியை நீங்க எடுத்துருங்க. அதற்கான பேச்சுவார்த்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க சிஎம் ஆயிருவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டமா கட்டமைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த நம்பிக்கையில தான் நிர்வாகிகள் கீழே இருக்காங்க, தளபதி சிஎம் ஆயிருவார் அப்படின்னு. இல்ல நீங்க இன்னொன்னு பார்க்கணும், திமுக வீழ்த்துறது தான் அவங்க எல்லாருக்கும் நோக்கம். எடப்பாடி முதல்வராக கொண்டு வருவது பாஜக நோக்கம் இல்ல. நோக்கம் இருந்திருந்தா என்டிஏ ஆட்சி அமையும்னு மூச்சுக்கு 300 தடவை இங்க வரப்பெல்லாம் பிரதமரும் சொல்ல மாட்டாரு, அமித்ஷாவும் சொல்ல மாட்டாரு. எடப்பாடி ஒருத்தர் மட்டும்தான் காட்டு கத்தா கத்திட்டு இருக்காரு, ஏன் தலைமையில தான் ஆட்சி அமையும், நான் தான் முதல்வராக இருப்பேன்னு அதிமுக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. பாஜக தப்பித்தவர் கூட அந்த வார்த்தையை சொல்லல. பீகார்லயாச்சும் நிதிஷ்குமார் முதல்வராக வருவாருன்னு சொன்னாங்க, இங்க அந்த வார்த்தையை கூட பாஜக இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லல. திருச்சி மாநாட்டுக்கு மறுபடியும் பிரதமர் வரப்போகிறார், அங்க எதுவும் சொல்வாரான்னு தெரியல. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்களேன். காங்கிரஸ் அவங்களோட போயிருந்துச்சுன்னா அவங்களுடைய நிலைப்பாடு வேறவா இருந்திருக்கும். காங்கிரஸ் வராததுனால தனித்து நிற்க அவங்களுக்கும் தயக்கமா இருக்கு. எந்த கட்சியும் வரல. பெரிய அளவுல திமுக கூட்டணியில சேதாரம் வரும், அவங்களும் நம்ம கூட வரலாம் இல்லையா அப்படின்னாரு. அந்த வரலாம் இல்லையாங்கிறது கடைசி வரைக்கும் வராமலே போயிடுச்சு. அவர் சொன்ன பொலிட்டிக்கல் பாம்பும் நமத்து போயிடுச்சு, வெடிக்கவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. அவர் பெருசா நம்பிட்டு இருந்தாரு. எதுவுமே நடக்காத பொழுது அப்ப இருக்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி ஏதாவது ஒரு அதிகார மையத்தில் நம்ம வந்துடலாங்கிறாரு. ஏன்னா இது கடந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அதிமுக கூட, ஒன்றும் புதுசு இல்ல. அதற்கு முன்னாடியே இத்தனை சீட்டு, துணை முதல்வர் பதவி எல்லாமே பேசப்பட்டுச்சு. அதனால பாஜக இன்னும் பிடியே இருக்கும் பட்சத்துல இந்த கூட்டணி அறிவிப்பு மிக விரைவில் வரக்கூடும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான அறிவிப்பு அதை தான் அவங்களால வெளியிட முடியுங்கிறாங்க. தேமுதிக உள்ள வந்துடுச்சு, ஓபிஎஸ் உள்ள வந்துடுச்சு, இப்ப திமுக ஒரு இமேஜ் உருவாக்கிடுச்சு இல்லையா. இதற்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு இமேஜை டிடிவி தினகரனுக்கு அப்புறம் என்டிஏ கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னா அது விஜயனுடைய வருகையால தான் இருக்கும். அதற்கான வேலைகளை இப்போ இறங்கிட்டாங்க. ஆனா இதுல ஒண்ணு, விஜய் சப்போஸ் விஜய் சப்போஸ் கூட்டணி வச்சாலே அவரோட அரசியல் பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியாது. அவரோட தொண்டர்கள் ஆசைப்படுற மாதிரி அவர் தனித்து இது பண்ண முடியாது. ஒரு கட்சியோட போய் நின்றுட்டோம் அப்படின்னாலே தொடர்ந்து கூட்டணியோட பயணம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவரோட இண்டிபெண்டன்ட் இதுவே தெரியாம போயிரும்ல. அப்ப எப்படி நீங்க வந்து தனித்து செயல்படுவீங்க, தனித்து மாற்றம் கொண்டு வந்து தனித்து நீங்க எப்படி அரியணை ஏற முடியும்? அதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. ஒருவேளை அரசியல்ல விஜய் வந்து கூட்டணி சேர்ந்துட்டார் அப்படின்னா நிர்வாகிகளோட அரசியல் கனவையும் சேர்த்து விஜய் சிதைச்சிட்டார் அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க ஆசைப்படுறது சிஎம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான்
சிஎம்மா வர வாய்ப்பே இல்லை கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா. இப்போ இந்த தேர்தல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா சோபிக்கல அப்படின்னா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 6 மாசம் எடப்பாடி சிஎம், 6 மாசம் இவர் சிஎம்ங்கிற மாதிரி 2 வருஷம் எடப்பாடி ஃபர்ஸ்ட் ஒத்துக்கு வராதுக்கு, அதிமுக ஃபர்ஸ்ட் ஒத்துக்குமா? எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லல, அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமைன்னு சொல்லல, அதை ஒத்துட்டு தானே கூட்டணியில் இருக்காரு. அது கரெக்ட் தான். பாஜக விஜய் ஒண்ணா அதிமுகவுக்கு அப்படிதான் பாக்குறாங்க. விஜய் அப்படித்தானே பாக்குறாரு. அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நாங்கிறாரு. திமுக விசஸ் டிவிக்கு தானே அவரோட பாலிடிக்ஸ் இருக்கு. இப்போ வெளியில இப்படி ஒரு பிரஷர் வருதா, கட்சிக்குள்ள விஜய்க்கு என்ன பிரஷர் அப்படின்னா, புசி ஆனந்த் இருக்காரு இல்லையா, இந்த தஞ்சையில நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு விஜய் வந்து அவர் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வராரு இல்லையா, அந்த ஃபிளைட்ல வரும்பொழுது நிறைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்து வெடிச்சு பேசியிருக்காரு. ஃபிளைட்டே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல போயிருமே, இப்படி அவர் நிறைய பேச முடியும்? அது அந்த 1/2 மணி நேரம்னா என்ன, ஒரு 1/4 மணி நேரம் போதாது அவர் மனசுல சொல்ல. அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன தலைவரை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன ஒழிச்சுக்கிட்டலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா, ஏன் இவ்வளவு வந்து ரொம்ப என்னை வந்து புறக்கணிக்கிறீங்க, நான் தோத்து போனா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா, நேத்தி வந்தவருங்க ஆதவும் ஜான் ஆரோக்கியசாமியும் 30 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன், என்ன எப்படி தலைவரை மறந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குமுறலை வெளிப்படுத்திருக்காரு. விஜய் தரப்புல அமைதியா இருந்திருக்காங்க. அதுதான் விஜயோட ஒரே ஸ்டைல். ஆனா எதனால அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம நக்கீரன்ல ரிப்போர்ட்டர் நாகேந்திரன் வந்து கவர் ஸ்டோரியா பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புசி ஆனந்த் நீண்ட நாட்களாகவே கட்சியில ஓரம் கட்டுறதுக்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க. விஜயே வந்து ஓரம் கட்டிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. அதாவது அழகு முதல்ல அவர் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில நிக்கலான்னு பிளான் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு புசி ஆனந்த். ஆனால் அங்கே ஆல்ரெடி திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதனால நீங்கள் அங்கே போக வேண்டாம், வேற தொகுதியை தேடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவரும் மனசு உடஞ்சி போய் சரி இத்தனை நாள் செட் பண்ண அந்த தொகுதி வேணாட்டிங்களே, வேற தொகுதி போகிறான்னு சொல்லிட்டு அம்பத்தூர் தொகுதியை குடி வச்சு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே உள்ள மாசேவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அப்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க அது ஜேசிடி பிரபாகருக்கு தரதா சொல்லி தானங்க உள்ளே அழைச்சிட்டு வந்திருக்கோம், நீங்கள் அதுக்கு வேலை செஞ்சீங்கன்னா எப்படிங்க தர முடியும்னு இருக்காங்க. அட போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ரிஷிவந்தியம் தொகுதியை நோக்கி போயிருக்காரு. ரிஷிவந்தியம் தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது தகவல். ஏன்னா ஏவாவேலு கண்ட்ரோல்ல தொகுதி இருக்கு, அங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தகவல் போட்டி போறதா சொல்றாங்க. அந்த இதெல்லாம் வந்து இன்னும் டைட் ஆயிடும், உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். சோ அந்த ஏவாவேலுவும் வர்றதுனால நமக்கு இந்த வாய்ப்பு இல்லாம போயிடுமேங்கிற ஒரு அதிருப்தியா அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்ல தலைவர்கிட்ட பேசுறாரு. தலைவர் உங்களுக்கு என்ன என் மேல கோபம், ஏன் இப்படி புறக்கணிக்கிறீங்க, ஆதவர்ஜனா பேச்சையும் அவர் ஜான் ஆரோக்கியசாமி பேச்சும் கேட்டுட்டு என்ன அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி புலம்பி தீர்த்திருக்காரு. அதுவும் இல்லாமல் ஆதவர்ஜனா நான் ஒரு முறை தோத்துட்டேன்னா கட்சியை விட்டே என்ன வெளில வச்சலான்னு பார்க்குறாரு. இப்போதான் தலைவர் அது கட்சி 30 வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் அப்போலேருந்து நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் விஜயனுடைய தந்தையா புசி ஆனந்தான் கேட்டப்ப விஜய் வந்து புசி ஆனந்த் பக்கம் தான் நின்றார், எஸ்எஸ்சி பக்கம் நிற்கல. இதற்கெல்லாம் தாண்டியுமே அப்போ ஏன் இவர் இவ்வளோ குறிவைக்கப்படுறார் அப்படின்னா, இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டு அரசியலிருந்து வீழ்த்தப்பட்ட நம்பர் 2க்கு இவங்கெல்லாம் வந்துடலாங்கிறதா அரசியலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர்ல விஜய் நிற்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா, அவரே சொன்னார் மாவட்ட நிர்வாகிகள் சார்பு கூட்டத்தில் அவங்களே பேசுறாங்க. தீர்மானம் போட்டாரு. பெரம்பூர்ல நிற்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளான வில்லிவாக்கம் அந்த மாதிரி தொகுதிகளில் என்ன நிற்க வச்சா என்ன தலைவரேங்கிறது அவருடைய ஆதங்கமா இருக்கு. ஏன்னா வில்லிவாக்கம் தொகுதியை குறி வச்சுதான் ஆதவர்ஜன வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆல்ரெடி. ஏன்னா பெரம்பூர்ல விஜய் வந்து பேசும் பொழுது எப்படி இருந்தாலும் அந்த லைம் லைட் அடுத்த தொகுதிக்கும் போகும், அருகில் இருக்கிற தொகுதிகளெல்லாம் போகும். ரெண்டாவது தாவேக்கா பொறுத்த வரைக்கும் சென்னையில கொஞ்சம் அங்கங்க பரவலான வாக்கு வங்கி இப்போ இருக்குங்கிற போது தான் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு லெவல்ல அந்த அளவுக்கு பரவியெல்லாம் கட்சிக்கு ஆதரவு இல்லை. சென்னைக்குள்ள குறிப்பா சிறுபான்மை மக்களும் தலித் மக்களும் இருக்கிற இடங்கள்ல ஆதரவு இருக்குங்கிற மாதிரி அவங்க நிர்வாகிகளே சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த போட்டி நடக்குது. அப்போ இங்க கூட என்ன நிக்க வைக்க நீங்க யோசிக்கலையா, அவங்க பக்கத்துல தானே நான் இருக்கிற எத்தனை வருஷமா, எதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமி என்ன வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து சில மாவட்ட நிர்வாகிகளுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நிறைய பேருக்கு இவர் கொடுத்துட்டாரு, அதனால சில கைங்கரியங்களையும் பெற்றிருக்காரு. புசி ஆனந்த் பெற்றிருக்காரு. அதாவது கேரண்டியா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. அப்படி ஒரு புகார் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி கட்சியில ஆடியோலாம் லீக் ஆனிச்சு இல்லையா, நிறைய விஷயங்கள் புகார்லாம் பொது வழிக்கே வந்துச்சு, பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறாங்கன்னு. இப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு அந்த புகார் வந்து விஜய்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் பேசுற சில விஷயங்களும் சர்ச்சையாகுது, இட்னு போயிடுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களையும் இவர் பேசுறது கட்சியோட இமேஜை பாதிக்குதுன்னு நிறைய விஷயங்களை விஜய்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் விஜயும் இவரை கிட்டத்தட்ட கட்சியை விட்டு ஓரம் கட்டினதா சொல்லப்படுறாங்க. நீங்க பாருங்க நிறைய மீட்டிங்ல ஒரு முன்னாடி பேசிட்டு இருப்பாரு. இப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் பேசுறாங்க. தஞ்சாவூர்ல கூட வந்தாரு, மேல அப்படியே பார்த்தாரு, எந்த விதமான ஒரு பரபரப்பு முன்னாடி பைக் எடுத்து ரவுண்ட்ல அடிப்பாரு. இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேலைகள் தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாவேக்காவுல
உள்ள அப்படி பிரச்சனை, தாவக வெளியில பாஜக வர சொல்லுது, விஜய் வீட்டிலேயே பிரச்சனை ஆயிடுச்சுல. இப்ப மனு பாத்தீங்களா இல்லையா? ஆமா, இன்னைக்கு கூட விஜயோட மனைவி சங்கீதா புது மனு போட்டுறதா சொல்றாங்க. அதுல வந்து ஏன்னா வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனு இன்னைக்கு சங்கீதா தாக்கல் பண்ணிருக்காங்க போல. இது இன்னைக்கு நல்லா பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு. அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க, லண்டன் குடியுரிமை பெற்றிருக்கேன், இங்க இருக்கிறனா ஒரு வீடு வேணும், ஆனா இவர் டைவர்ஸ் வழக்கு போறதுனால என்ன வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல வந்து எனக்கு ஜீவனாம்சமோ என் குழந்தைகளுக்கு ஜீவனாம்சமோ தராம இருக்காரு, உரிய முறையில தரணும், டைவர்ஸ் வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுல எனக்கு பாதி பங்கு இருக்கு, என்ன தங்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்னன்னா மகளிர் தினத்துக்கு இன்னைக்கு அறிக்கை வெளியிட போறாரு. என்ன எதுக்காக மகளிர் தினத்தை அறிக்கை வெளியிடுவாரு? குடும்ப வன்முறையிலிருந்து பெண்கள் எப்படி தற்காத்துக்கிறது, அப்புறம் அவங்க எப்படி வந்து பவர் ஆகுறது, பெண்களோட உரிமை, இது எல்லாமே வீட்டில் அவர் மனைவிக்கும் மகளையும் எப்படி அவர் நடத்துறாருங்கிறதானே. மனைவியும் மகளும் வீட்டில் இல்லை, ஆனால் இவர் மகளிருக்கான உரிமையை எப்படி வாங்கி தருவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இதுதான் இயக்குனர் அமீரும் மறைமுகமாக சாடி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. இப்போ இதெல்லாம் தான் விஜய் கட்சியை சுற்றி விஜயை சுற்றி நடக்கிற விஷயங்களாக இருக்குது. அதனால் பாஜகவில் சேருவாரா இல்லை தனித்து செயல்படுவாரான்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சிடும். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, பாஜக ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடத்தியிருக்காங்கட்டு. அந்த மீட்டிங்கை யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா BL சந்தோஷ், அவர் தான் தலைமை தான் நடத்தியிருக்காரு. அங்கே என்னன்னா வெளி மாநிலங்களை சேர்ந்த 57 பொறுப்பாளர்களை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அங்கேருந்து கூட்டு வராங்க அப்படின்னா, இங்க இருக்கிற பொறுப்பாளர் இருக்காங்கல்ல, இவங்க உண்மையான தகவலை சொல்ல மாட்டாங்க தலைமைக்கு. அதாவது 57 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க போல. அந்த தொகுதிகளில் பாஜகவோட நிலவரம் எப்படி இருக்கு, பாஜகவுக்கு எங்கெல்லாம் சாதகமா இருக்கு, எங்கெல்லாம் பாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு தலைமையிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் போல. லோக்கல் நிர்வாகிகள்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. அதனால வெளிமாநிலத்துல இருந்து கூட்டு வந்தோம்னா அவங்க வந்து எக்ஸாக்டா நடக்கிறத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. அந்த 57 அந்த நம்பர் தான் இங்க வந்து பெருசா பேசப்படுது. ஏன்னா பாஜக தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா 80 தொகுதிகளில் ஸ்ட்ராங்கா ஒரு கொண்ட மாதிரி சொல்றாங்க போல. அந்த 80 தொகுதிகளில் உறுதியா 57 தொகுதிகளை நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அந்த 57 தொகுதிகளில் பட்டியல் போட்டு அதிமுக இடத்துல அத்தனை தொகுதியில் கேட்க போறாங்க போல. அதனாலதான் 57 பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் விதமா 57 தொகுதி லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க பாஜக தரப்புல இருந்து. அடுத்த கட்டமா அதிமுக போயிட்டு லிஸ்ட போடுறாங்க, இடங்களை வாங்குறாங்க, அது மட்டும் தான் பாக்கி. அதனால அந்த பிளானோட போயிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏப்ரல் 15 தான் கஷ்டப்படணும், ஏப்ரல் 15க்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா நீங்க இருந்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஏப்ரல் 15க்குள்ள தேர்தல் வந்துரும்ன்றத ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு சந்தோஷ். அதனால இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. அதனால வந்து 57 தொகுதிகள் அதிமுக விட்டு தருமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா 30 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாரா பாஜகவை? ஏன்னா 57ல நீங்க அந்த உள்ளொதுக்கீடு மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த தினகரனே சொல்லிட்டாரு, நான் அதிமுக பேச மாட்டேன், பாஜக வழியாக தான் சீட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சில சீட்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி கூட்டணி கட்சி இவங்க நம்பி வராங்களா, ஏசிஎஸ் போன தலைவர்களுக்கு சீட் கொடுக்கணும், அதெல்லாமே வந்து ஒரு கணக்கு போட்டிருக்காங்க போல. அதனால இவங்க மட்டுமே 57 கேட்க போறாங்களா, 57ல கொஞ்சம் பிரிச்சு கொடுக்க போறாங்கன்றதா பெரிய கேள்வி. ஆனா அதிமுக தலைமை இப்பவே 57 கொடுக்குமான்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய கேள்வி நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்களுக்குள்ள பெருசா குழு போட்ட மாதிரியும் தெரியல. பேச்சுவார்த்தை வரவனால பண்றதா சொல்றாங்க. அதனால பேச்சுவார்த்தை சுமூகமா போகுமா இல்ல மீண்டும் கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்துமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாஜக பாயுது, திமுக உருமுது, விஜய் வந்து பம்முறாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது மருத்துவ உலகில் பல ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கும், பல சாதனைகள், பல சவால்கள் நிறைந்த துறை தான் மருத்துவ துறைன்னு சொல்லலாம். நிறைய பார்த்துருக்கேன். டாக்டர் கண்ணாடி கல்லிட்டு இட்ஸ் மெடிக்கல் மிரர்னு சொல்லுவாரு. ஆமாம், அது மாதிரி தான். இப்போ என்ன அப்படின்னா, சில சவால்களான சிகிச்சை முறைகளை வந்து சாதனைக்குரிய வகையில் பல மருத்துவமனைகள் மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட்ல இருந்து எல்லாமே வந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் வைக்க வச்ச அளவுக்கு பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, லண்டன்ல ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க பிறக்கும் போதே கருப்பை இல்லை, இயற்கையாவே கருப்பை இல்லை அவங்களுக்கு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா 2023ஆம் ஆண்டு இன்னொரு பெண்மணி வந்து அங்கே இறந்து போயிட்டாங்க சாலை விபத்துல. அந்த பெண்மணியோட கருப்பை எடுத்து இவங்களுக்கு பொருத்தி இருக்காங்க, வெற்றிகரமா பொருத்தி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு பொருத்தினாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவுமே இல்லாம இவங்க ஒரு குழந்தையை ஆரோக்கியமா பெற்றெடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு கருப்பையில் இருந்து இன்னொரு பெண்ணுக்கு பொருத்தப்பட்ட கருப்பை வந்து இவங்க அதன் மூலியமா அம்மாவா இருக்கிறது வந்து இப்போ மருத்துவ உலகில் பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இப்போ தாய்மை அழகானதும் பாங்க, இந்த சம்பவம் அதை விட ரொம்ப அழகா இருக்கு. பேசும் அழகு பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.